ஹலோ கைஸ், நான் கௌதமியா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி மெர்ஜ் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், அதே மாதிரி செலெக்ஷன் சார்ட், ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களோட இன்டர்வியூஸில் வந்து கோடிங் இன்டர்வியூஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போது சார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பபுள் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பபுள் சார்ட் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான சார்ட் தாங்க. இன்சர்ஷன் சார்ட் மாதிரியே இதுவும் ஒரு சிம்பிளஸ்ட் சார்ட் அல்காரிதம் தான். ஸோ இது வந்து நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல பபுள் சார்ட்டோட இன்ட்யூஷன், அதோட அல்காரிதம், அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக கோடிங்க்கு போயிடலாம். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றியும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் கௌதமியா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடிங் ரிலேட்டட், இன்டர்வியூ ரிலேட்டட், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுற வீடியோஸ் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பபுள் சார்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா சார்ட்டிங் அல்காரிதம்ஸும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் வந்து அந்த நேமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பபுள் சார்ட் அப்படின்னா இதுக்கு ஏன் பபுள் சார்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேர் சொன்ன உடனே உங்களுக்கு அல்காரிதம் வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மெர்ஜுக்கும் பார்த்தோம், இன்சர்ஷனுக்கும் பார்த்தோம், செலெக்ஷனுக்கும் பார்த்தோம். இப்போ பபுள் சார்ட்டுக்கும் அப்படி பார்த்துடலாம். ஸோ பபுள் அப்படின்ற பேர் ஏன் வருது அப்படின்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இப்போது இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெண்டு அட்ஜசன்ட் வேல்யூஸை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம 6 எடுத்துக்க போகிறோம், 3 எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 அட்ஜசன்ட் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணலாம். ஐத் இண்டெக்ஸில் இருக்கிறதையும் i+1 இண்டெக்ஸில் இருக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஒவ்வொரு தரையும். இவ்வளோ தான், பேசிக்காக இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 6 and 3 வந்து ஐத் இண்டெக்ஸில் உள்ளது i+1 இண்டெக்ஸில் உள்ளதோட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஐத் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து i+1 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவோட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ இந்த அல்காரிதமோட பேசிக்கே அவ்வளோதான். ரெண்டு வேல்யூவாக கம்பேர் பண்ண போகிறோம். முன்னாடி இருக்கிற வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணி விட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 6ஐயும் 3ஐயும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ இப்படி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போது அடுத்த 2 வேல்யூவை கம்பேர் பண்ணலாம். ஸோ இதையும் எடுத்துக்க போகிறோம். 6 வந்து 4ஓட பெருசாக இருக்கா? ஆமாம். ஸோ ஸ்வாப் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஸோ 6ஐயும் 4ஐயும் நம்ம ஸ்வாப் பண்ணி விட்டுறலாம். இப்போ எது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். என்னடா இவன் டோரா தி எக்ஸ்ப்ளோரர் மாதிரி அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கானே, நீங்கள் கோவப்படாதீங்க. இந்த மாதிரி நம்ம போகும்போது இந்த அல்காரிதம் வந்து டீப்பாக நமக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறேன். ஸோ 6 and 2 எடுத்துக்கிட்டோம்னா 6 வந்து 2ஓட பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுற போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்வாப் பண்ணிடலாம். 6 வந்து இங்கே வந்துடும், 2 வந்து இங்கே வந்துட போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அல்காரிதமோட ஒரு ஐட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஏன் பபுள் அப்படின்னு பேர் வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அரேலியே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 6 தான் இல்லையா? ஸோ 6 வந்து ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்துச்சு? முதல்ல இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. கரெக்டாக? இப்போது அது வந்து கடைசியில் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதாச்சும் ஸ்டார்டிங்கில் இருந்த 6 வந்து நம்ம ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி முன்னாடி வருமானு பார்த்து கடைசியில் கொண்டு போய் அதை பபுள் பண்ணி மேலே வச்சுருக்கோம். ஸோ இந்த 6 அப்படின்ற வேல்யூ வந்து கீழேருந்து பபுள் ஆகி மேலே வருது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு தண்ணிக்குள்ளேருந்து கீழே உள்ள ஒரு பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபுளோட மேலே வந்து அதோட தரையில் தங்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 அந்த மாதிரி பபுள் ஆகி முன்னாடி வருது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பபுள் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அல்காரிதமோட ஒவ்வொரு ஐட்ரேஷன், ஒவ்வொரு லூப்லையும் என்ன ஆகும்னா இந்த அரேலியே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துகிட்டு கொண்டு போய் கடைசியில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ 6 வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ 6 வந்து அதோட கரெக்டான ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போய் பபுள் ஆகி நின்றுடுச்சு. இப்போ 3, 4, 2 நம்ம அதே மாதிரி பார்க்கணும். ஸோ 3, 4, 2 வந்து ஆர்டரில் இல்லை இல்லையா? நமக்கு வந்து 2, 3, 4ன்னு வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, அதே அல்காரிதமாக திரும்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 3 எடுத்துக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து 4ஓட பெருசாக இருக்கா? இல்லை. அதாவது ஐத் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து i+1 இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூவோட பெருசாக இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்வாப் பண்ண தேவையில்லை. அதாச்சும் ஐத் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து i+1 இருக்கிற வேல்யூவோட பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எது இருந்தாலும் நம்ம ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 4 வந்து 2ஓட பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்வாப் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ 4 வந்து 2ஆக இருக்குன்றதுனால ஸ்வாப் பண்ணிட்டோம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் ஆல்ரெடி ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம இது ரெண்டையும் எடுத்தாலும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 4 6 பார்க்கும்போது எப்படியும் 4 வந்து 6ஓட கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஸ்வாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 6 வந்து ஆல்ரெடி பெருசு, அது வந்து அதோட கரெக்டான இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது ஐட்ரேஷன் முடியும் போது என்ன ஆச்சுன்னு பாருங்கள், 4ஐயும் கொண்டு போய் அதோட இடத்துல பபுள் பண்ணிட்டோம். அதாச்சும் ஸ்டார்டிங்கில் இருந்த 4 எடுத்துகிட்டு போய் அதோட இடத்துல பபுள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் 3 and 2 பாக்கி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ 3 எடுத்துக்க போகிறோம், 2 எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3 greater than 2 இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஸ்வாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்வாப் பண்ணால் என்ன ஆகும், 2 முன்னாடி வந்துட போகுது, 3 இங்கே வந்துட போகுது. ஸோ இப்போ அகைன் நம்ம இது ரெண்டையும் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இது ரெண்டையும் எடுத்து பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இது ரெண்டையும் எடுத்து பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களாம் வந்து அவங்களோட இடத்துல இருக்காங்க, சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. ஸோ நமக்கு எப்படியும் ஸ்வாப் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி மூணாவது ஐட்ரேஷன் முடியும் போது பாருங்கள், அந்த 3 வந்து அதோட இடத்துல போய் பபுள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இருக்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான். ஸோ அகைன் இதையும் நம்ம செக் பண்ணுவோம். 2 வந்து 3யோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஸ்வாப்பே தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அரே வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கேஸ் பபுள் ஷார்ட். ஏன் பபுள் ஷார்ட் அப்படின்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய பெரிய எலிமெண்ட்டாக கொண்டு போய் கடைசியில் அதோட இடத்துல பபுள் பண்ணிகிட்டே வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் இது பபுள் ஷார்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டக்குன்னு கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட் கோட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மற்ற ஷார்ட்டிங் வீடியோஸ் மாதிரி தான். ஸோ சும்மா ஃபஸ்ட்டு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே 5 3 2 4 6 நம்ம வச்சுக்கலாம். ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். பபுள் ஷார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இனிமேல் தான் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கான கோட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஷார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இருக்கிற ஒரே வேலை என்ன, இந்த பபுள் ஷார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எழுத போகிறோம். ஸோ அரேன்றது வந்து அதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆக போகுது, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ பபுள் ஷார்ட் நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன பண்ண போகிறோம், ஐட்ரேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ முதல்ல ஒரு லூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். while true அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ட்ரூ வந்து எப்போ பிரேக் ஆகி வெளியில் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஐட்ரேஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபார் int I = 0 I less than array dot lengthனு போடுவோமா. array dot length போடக்கூடாது, array dot length -1. ஏன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயும் வந்து ஐயும் I+1 எடுக்க போகிறோம். ஸோ நம்ம I+1 வந்து நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதாச்சும் அரேயோட லெங்க்த்துக்குள்ளே கரெக்டாக வரணும்னா I வந்து லெஸ் தேன் அரே டாட் லெங்க் -1 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் போடுறேன். ஸோ இப்போ இந்த லூப்புக்குள்ளே என்ன நடக்க போகுது, நம்ம பார்த்த அதே கம்பேரிசன்னா, இப்போது அரே ஆஃப் I வந்து அரே ஆஃப் I+1ஓட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் நார்மல் ஸ்வாப்பிங் தாங்க. ஸோ ஸ்வாப்பிங்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அரே ஆஃப் I+1 அரே ஆஃப் I+1ல் வந்து அந்த டெம்பை தூக்கி போட்டோம்னா ஸ்வாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து நான் while trueன்னு போட்டேன். இது வந்து ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்போ நிறுத்துவேன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம எப்போ வந்து ஒரு அல்காரிதமை நிறுத்துவோம், ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் செக் பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சிடும். பட் இப்போ வந்து ஆல்ரெடி ஷார்ட் ஆகிடுச்சா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது நம்மள்ட்ட வழியே இல்லை. இப்போ நம்ம இதை வெறுமை ரன் பண்ணோம்னா இந்த while true வந்து இன்ஃபினிட்டாக ரன் ஆகிட்டே இருக்க போது ப்ரோக்ராம் வந்து முடியவே முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பூலியன் ஷார்ட்டட் அப்படின்றத ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ஷார்ட்டட் அப்படின்ற வேல்யூ வந்து நான் ட்ரூ அப்படின்னு முதல்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இது எப்போ ஷார்ட்டடாக இல்லாமல் இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம இந்த கண்டிஷன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, அது ith இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட் I+1ஓட பெருசாக இருக்குன்னா ஷார்ட்டடாக இல்லை அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு இடத்துல நம்ம இந்த கண்டிஷன் ஃபேஸ் ஆச்சுன்னா கூட ஷார்ட்டடை வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றிடலாம். சரி, இப்போ இந்த பூலியனை வச்சு நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம் இந்த லூப்பை. ஸோ இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷன் முடியும் போதும் நம்ம வந்து இந்த ஷார்ட்டட் வேரியபிளை செக் பண்ண போகிறோம். ஷார்ட்டட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரேக் பண்ணிடலாம். கரெக்டாக. ஏன்னா ஆல்ரெடி ஷார்ட்டாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அரே ஆஃப் I greater than அரே ஆஃப் I+1 எந்த இடத்துலையுமே நமக்கு வரல. ஸோ இந்த அல்காரிதமையும் ஐட்ரேஷனையும் கண்டினியூ பண்ணுறது நமக்கு வந்து டைம் வேஸ்ட் தான். ஸோ பிரேக் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி ஷார்ட்டடாக இருக்குது, இந்த அல்காரிதம் பிரேக் ஆகி வெளியில் வந்துடும், நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் கைஸ் இதுக்கு கோடு. ரொம்பவே சிம்பிள் தான் இது. பபுள் ஷார்ட்ன்றது கிட்டத்தட்ட இன்சர்ஷன் ஷார்ட் பபுள் ஷார்ட் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் தி அல்காரிதம்ஸ். ஸோ இந்த கோடு வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். பட் எப்படி நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்க தான் போகிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா, பிஃபோர் ஷார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
53246 அப்படின்றது வந்துட்டுருக்கு. பட் ஷார்ட் ஆனதுக்கப்புறம் 23456 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோட். ஸோ அண்ட் அகைன் நம்ம பாக்கி இருக்கிறது என்ன, டைம் காம்ப்ளெக்சிட்டி மொத்தம் பார்த்துடலாமா நம்ம. ஸோ இது வந்து நான் இங்கேயே கமெண்ட்டில் போட்டு எழுதிக்கிறேன், ரொம்பவே சிம்பிள் தான் இது. ஸோ டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்ஸ்ட் கேஸில் இது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கைஸ். ஒர்ஸ்ட் கேஸில் இன்கேஸ் நம்மளோட அரே வந்து கம்ப்ளீட்டாக டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9 8 7 6 5 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இந்த 9க்காக நம்ம ஒரு தடவை வந்து ஃபுல்லாக லூப் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 8 கடைசியில் பபுள் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஃபுல்லாக ஒரு தடவை பார்ப்போம். இந்த 7 கடைசியில் பபுள் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக ஒரு தடவை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டிசெண்டிங்காக இருந்துச்சுன்னா தான் இந்த அல்காரிதமோட ஒர்ஸ்ட் கேஸ். ஸோ அது வந்து பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஃபுல்லாக லூப் பண்ணுறதுனால n ஸ்கொயர் டைம்ஸ் வரும். இது எப்போவுமே n ஸ்கொயராக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா n ஸ்கொயரோட கம்மியாக தான் இருக்கும். பட் இது ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்றதுனால பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர்னு நம்ம சேஃப்டியாக சொல்லிக்கலாம். ஓகே, இப்போது பெஸ்ட்டு பார்த்துக்கலாம். பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஆல்ரெடி ஷார்ட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 என்ன ஆகும்னு பாருங்கள். நம்மளோட அல்காரிதமில் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போகும், இந்த கண்டிஷன் எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது கரெக்டாக, ஏன்னா ஆல்ரெடி ஷார்ட்டட். ஸோ முதல்ல ஷார்ட்டட் ட்ரூவாக இருக்கும், ஸோ பிரேக் ஆகிட போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்ரேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிக் ஓ ஆஃப் என்லேயே பெஸ்ட் கேஸில் நம்ம கிடச்சிட போகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி இதில் ஸ்பேஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியே இந்த அல்காரிதமில் கிடையாது கைஸ், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட இன்புட் அரேவையே மாற்றிடுறோம். ஸோ இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியே கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.